ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி ப்ரான் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ப்ரானும் ஃப்ரை பண்ணலாம். சிம்பிளாக மசாலா தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. முதல்ல ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கத்தியில் அது உள்ளேருந்து அந்த குடலை மெதுவாக நம்ம எடுத்தால் அது வந்துடும். எல்லா ப்ரானும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணுதான் நல்லா உப்பு, கொஞ்சம் கல் உப்பு போட்டு லைட்டாக நல்லா தேய்ச்சிட்டு நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். 4-5 வாட்டி உப்பு போட்டு க்ளீன் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடும். மீனாக இருக்கட்டும் ப்ரானாக இருக்கட்டும் உப்பு போட்டால் நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி ஆகிடுச்சு. உப்பு போட்டாலே நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக புழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள், க்ளீன் பண்ணது உப்பு போட்டாலே நல்லா ஷைனிங்காக நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். தண்ணி இல்லாமல் எல்லா ப்ரானும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ரான் எல்லாம் 2 பீஸாக கட் பண்ணிடுறேன். ரொம்ப பெருசாக இருக்கிறது எல்லாம், சின்னதெல்லாம் அப்படியே விட்டுறேன். பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன் பெரிய ப்ரான் எல்லாம். அவ்வளோதாங்க, இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுக்கலாம். நான் வந்து சிந்து பொடி தான் எடுக்கிறேன். சிந்து பொடி வந்து நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு. அது மீன் ஃப்ரை தான் சிந்து மசாலா. இதெல்லாம் கட் பண்ணி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் சிந்து பொடி தான் எடுத்திருக்கேன். இதுதான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சிந்து ஃப்ரை மசாலா, சிக்கன் 65 மசாலா தான் அது. கொஞ்சமாக காரத்துக்கு அந்த சிந்து பொடி வந்து கலர் வராது, அதனால ஒரு 1/4 டீஸ்பூன்னு நான் காஷ்மீர் சில்லி பொடி எடுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ப்ரான் வந்து நான் 1 கேஜி வாங்கினேன். க்ளீன் பண்ணது 1/2 கேஜி வந்திருக்கு. 1 ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த சிந்து பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு பேக்கெட்டு. பாருங்கள், கலர் கம்மியாக இருக்கும், அதனால தான் நான் ஒரு 1/4 டீஸ்பூன்னு காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. லெமன் ஒரு பாதி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா ப்ரானும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா பிசைந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஊறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்து பிசைந்து ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைந்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து வச்சிடலாம் 1/2 ஹவர். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நம்ம கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றா செப்ரேட்டாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி எடுத்து வைக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரை பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சிந்து மசாலாவுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து சிந்து மசாலா தான் போடணுன்னு ஒன்றும் இல்லை. சிக்கன் 65 இருக்குது இல்லையா, அந்த மசாலாவே போடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கெங்கே இடம் காலியாக இருக்கோ எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சிடலாம் எல்லா ப்ரானும். மெதுவான மீடியமான தீயில் தாங்க நம்ம இதை பொரிக்கணும், ஏன்னா தீஞ்சிரும், ரொம்ப கெட்டியாகிடும் நிறைய நேரம் ஃப்ரை பண்ணால். சிம்லேயே வச்சு எல்லா ப்ரானும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். எல்லா பக்கமும் எண்ணெய் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா க்ளீனாக பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருந்தாவே போதும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் தேவைப்படாது, இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி விட்டுடலாம். ஸ்டவ் மட்டும் சிம்மில் தான் இருக்கணும். பாருங்கள், எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா.
5 மினிட்ஸில் நல்லா சூப்பரான ப்ரான்னு ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ப்ரான்னு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.